ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி குருதம் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டாடா ஐபிஎல்ல நடக்க போற டூ ஆர் டை மேட்சஸை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ எல்லாருக்கும் ஒரு மைண்ட் வந்திருக்கும், அதுக்குள்ள டூ ஆர் டை மேட்ச் வந்துருச்சு அப்படின்னு. ஆமாங்க, சிஎஸ்கே அண்ட் ஜிடிக்கு இந்த மேட்ச்ல இருந்து டூ ஆர் டை மேட்ச் தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு டீமுமே 7 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல மூணு மேட்சஸ் மட்டும் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த இருக்க 7 மேட்சஸ்ல அட்லீஸ்ட் 5 மேட்சை வின் பண்ணி நெட் ரன் ரேட் கொஞ்சம் ஹைல இருக்கணும். அப்படி இல்லைன்னா 6 மேட்சை வின் பண்ணி நெட் ரன் ரேட் கொஞ்சம் ஹைல இருக்கணும். ஸோ அப்படி இருக்க மைண்ட்ல அவங்க பிளே பண்ண போறாங்க. ஸோ அப்போ இந்த மேட்ச்ல இருந்து அவங்களுக்கு டூ ஆர் டை மேட்ச் தான். ஏன்னா முதல் படியே இந்த மேட்ச் தான். இதுல இருந்து அவங்க வின்னிங்ல போக போக தான் அடுத்த வாரமா ப்ரெஷர் இல்லாம அவங்க பிளே பண்ணுவாங்க. இந்த மேட்சை லாஸ் ஆயிட்டாங்கன்னா அடுத்த மேட்ச் வின் பண்ண கொஞ்சம் ப்ரெஷர் ஏற்றிக்கிட்டு அடுத்தடுத்து கொஞ்சம் சொதப்புறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிடும். ஸோ அப்போ இந்த மேட்ச் வின் பண்றதை பொறுத்து தான் அவங்க அடுத்தடுத்து போறத ஒரு படிக்கட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இந்த ரெண்டு டீமுக்குமே இது வந்து டூ ஆர் டை மேட்சா தான் வந்து இருக்க போகுது. ஸோ மேட்ச் சிஎஸ்கே அண்ட் ஜிடிக்கு தான் நடக்குது. டாடா ஐபிஎல் நடக்க போற 37வது T20 மேட்ச். இந்த மேட்ச் எத்தனை மணிக்கு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மதியம் 3:30 மணிக்கு வந்து நடக்க போகுது. டைமிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் 26ஆம் தேதி ஏப்ரல்ல தான் வந்து மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ எந்த வெனுல நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையோட சிஎஸ்கேவோட ஹோம் கிரவுண்ட் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ்லயே சென்னைக்கு ஒரு 10% வின்னிங் ரேஷியோ வந்து வந்துருது. ஏன்னா ஹோம்ல ஆல்ரெடி பிளே பண்ணியிருக்காங்க. ஹோம் அட்வான்டேஜ் பிளேயர்ஸ் நல்லாவே அடாப்ட் ஆயிட்டாங்க, ஹோமுக்கு நல்லாவே அடாப்ட் ஆயிட்டாங்க, பவுலர்ஸும் சரி பேட்டர்ஸும் சரி. ஸோ இது ஜிடியை பொறுத்த வரைக்கும் இந்த வெனுல ஒரு மேட்சஸ் கூட பெருசா வின் பண்ண கிடையாது. அதுவும் ஒரு பிளஸ்ஸா இருக்கனால ஆல்ரெடி 10% அவங்க கைக்குல வந்து நின்றது. ஓகே, இப்போ இந்த வெனுவோட பிச் ரிப்போர்ட்டை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல மேட்சஸை பத்தி எந்த அப்டேட் வந்தாலும் சரி, பிளேயர்ஸை பத்தி இருக்கட்டும், இல்லை என்ன வெனு சேஞ்சஸ், பிச் சேஞ்சஸ் எதா இருந்தாலும் நான் டெலிகிராம்ல அப்டேட் பண்றேன். டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெனுவோட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த வெனுல வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்சஸ் தான் வந்து பிளே பண்ணியிருக்காங்க ரீசன்ட் மேட்சஸ்ல. அதுல ஜிடி ஒரு மேட்ச் கூட வின் பண்ண கிடையாது. சென்னை ஜிடிக்கு எகேன்ஸ்டா பிளே பண்ண இந்த வெனுல பிளே பண்ணல 2 மேட்சுமே வின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரான முறையில வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் சென்னைக்கு இருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு பர்சன்டேஜ் வைஸ்ல 10% ஆல்ரெடி நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இந்த வெனுவோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேட்டிங்க்கு ஃபேவரலான வெனு ஒரு 200+ மேல ஸ்கோர்ஸ் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் 10 ஓவருக்கு அப்புறம் கொஞ்சம் லைட்லி டாமினேட் பண்ணுவாங்க, மற்றபடி ஃபாஸ்ட் பவுலர் சப்போர்ட் தான் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓவரால் ரிப்போர்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் ரிப்போர்ட் அப்படிங்கிறது பார்க்கல, அதிகமான மேட்சஸ் எப்ப நடக்குங்கிறத பொறுத்து தான் அந்த ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல அதிகமா மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நைட்ல தான் வந்து நடக்குது. ஸோ அப்போ இந்த பிச் ரிப்போர்ட் ஓவராலா ஓகே அப்படிங்கலாம். ஆனா இந்த மேட்ச் மதியம் நடக்குது அப்படிங்கும் போது அந்த அளவுக்கு டியூ இருக்காது. பேட்டிங்க்கு அந்த அளவுக்கு ஃபேவரா இருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் மார்க் தான். காரணம், ஸ்பின்னரோட அட்டாக் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ நைட் நடக்கும் போது ஸ்பின்னருக்கு அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்காது. ஃபாஸ்ட் பாலர் கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க. அதுலயும் பால் தேஞ்சிருச்சுன்னா ஃபாஸ்ட் பாலருக்கு அந்த அளவுக்கு கிரிப் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது பேட்ஸ்மேன் நல்லாவே என்ஜாய் பண்ணி பிளே பண்ணுவாங்க. பட் இது மதியம் நடக்கிற மேட்ச் அப்படிங்கிறதுனால ஸ்பின்னரும் ஃபாஸ்ட் பாலருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு 180 அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் அடிச்சாவே சேஸ் பண்ற டீம் கொஞ்சம் சிரமப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ஸோ அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் பேட் பண்ற ஒரு 180க்கு மேல ஸ்கோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா சேஸ் பண்ற டீமுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் ஈஸியா வின் பண்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீமை பொறுத்த வரைக்கும். இதுல இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னரோட ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ஸோ ஓவராலாவே ஸ்பின்னருக்கு இந்த வெனுல அட்வான்டேஜ் இருக்குதான். பட் ரீசன்ட் மேட்ச்ல அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்ல. பட் இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸோட ஸ்பின்னரும் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ இந்த வெனு ரெக்கார்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ வெனுல ஓவராலா விளையாண்ட மேட்சஸ்ல அதிகமான மேட்சஸ் பேட் ஃபர்ஸ்ட் பண்ற டீம் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஹெட்வெட் ரெக்கார்ட், ஸோ இந்த ஹெட்வெட் ரெக்கார்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அண்ட் ஜிடி பிளே பண்ண மேட்சஸோட ரெக்கார்ட் ஓவராலா 2 மேட்சஸ் தான் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல சிஎஸ்கே விளையாண்ட 2 மேட்சஸ்ல வின்னு. அந்த 2 மேட்சுமே ஹியூஜ் வெற்றி அப்படின்னு தான் சொல்லுவேன். 2 மேட்சுமே ரொம்ப மோசமான முறையில அவங்க ஸ்ட்ரகிள் ஆகி அதுக்கப்புறம் வெற்றி பெற்றாங்களாம் கிடையாது. ஜிடி தான் மோசமான முறையில தோத்தாங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு சூப்பரான முறையில பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க சென்னை. ஸோ இதுல ஜிடியோட ஐஎஸ்எஸ் ஸ்கோர் இந்த வெனுல 157 தான். சிஎஸ்கேவோட ஐஎஸ்எஸ் ஸ்கோர் ஜிடிக்கு எகென்ஸ்டா
206 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சிஎஸ்கேக்கு இன்னொரு 5% எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் வந்து அமைஞ்சிருச்சு. ஓகே, இப்போ ரெண்டு டீமோட பிளேயர்ஸ் வைஸ்ல என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, பிளேயிங் லெவன் என்னன்னு பார்த்துட்டு அட்வான்டேஜஸ் யார் யாருக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கைக்வாட், சஞ்சு சாம்சன், சர்ஃபாஸ் கான், டுவால் பிரேவிஸ், சிவம் துபே, கார்த்திக் தியாகி, ஓவர்டன், நூர் அகமது, அன்சுல் காமோஜ், குர்ஜிப்னீத் சிங், முகேஷ் சௌத்ரி, அகில் ஹுசைன். ஸோ இதுதான் சிஎஸ்கேவோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. அண்ட் ஜிடியை பொறுத்த வரைக்கும் சுமன் கில், சாய் சுதர்சன் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர், ஜான்சன் ஹோல்டர், ராகுல் திவாட்டியா, ஷாருக் கான், ரஷித் கான், ரபாடா, மானவ் சர்தார், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜிடியோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. ஸோ இப்போ இந்த டீம்ல 4 ஓவர் போல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கல, கண்டிப்பா பிரசித் கிருஷ்ணா 4, சிராஜ் 4, ஹோல்டர் 4, ரபாடா 4, இப்படி இந்த 4 பிளேயருமே 4 ஓவர். அண்ட் ஸ்பின்னர்ல ரஷித் கான் 4 ஓவர் அப்படிங்கிற மாதிரி போல் பண்ணிடுவார். வாஷிங்டன் சுந்தர் அண்ட் மானவ் சௌதருக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் இருக்காங்க கேட்டீங்கன்னா, வாஷிங்டன் சுந்தருக்கு மோஸ்ட் ப்ராபபிலி பவுலிங் ஆப்ஷன் இருக்காது. மானவ் சௌதருக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் கண்டிப்பா ஒரு 2 ஓவர் ஆச்சும் இருக்கும். அந்த 2 ஓவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல எனி 1 or 2 பவுலர்ஸ் கொஞ்சம் அடி வாங்குறாங்க. ஸோ இப்போ இன்கேஸ் சிராஜ் அண்ட் ரபாடா அடி வாங்குறாங்க, இல்ல சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா அடி வாங்குறாங்க அப்படின்னா அவங்களோட ஒவ்வொரு ஓவர் மைனஸ் ஆகி மானவ் சௌதருக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அகில் ஹுசைன், நூர் அகமது 4 ஓவர் வந்து போல் பண்ணிடுவாங்க. முகேஷ் சௌத்ரி 4, ஜெமி ஓவர்டன் 3, அண்ட் பேலன்ஸ் இருக்க ஓவர் அன்சுல் காமத் அண்ட் குர்ஜீப்னீத் சிங் வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். இப்போ 2 டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன், யார் யாரு என்ன மாதிரி ஸ்கோர்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கைக்வாட், சஞ்சு சாம்சன் 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. இப்போ இந்த 2 டீம்ல இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 டீம்லயும் ஒரு பிளேயர் லாஸ்டா விளையாண்ட மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சுட்டு அடுத்த மேட்ச் விளையாட வராங்க. அதுல ஒன்னு சிஎஸ்கேல சேட்டா சஞ்சு சாம்சன், 2வது பிளேயர் ஜிடில சாய் சுதர்சன். இந்த 2 பேருமே விளையாண்ட லாஸ்ட் மேட்ச் செஞ்சுரி போட்டுட்டு இந்த மேட்ச் விளையாட வராங்க. அப்போ அவங்க பேட்டிங் ஃப்ளோ அதே அளவுக்கு இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல ருத்ராஜ் கைக்வாட் விளையாண்ட ஒரு மேட்ச் கூட பெரிய ஸ்கோர் அடிக்கல. 7 மேட்சுமே ஃபிளாப்னு தான் சொல்லுவேன். 20 ரன் அதிக மேல அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்ல டக்கு 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 டக்குன்னு விக்கெட் விட்டுட்டு இருக்காரு. ஸோ இந்த மேட்ச் கம்பேக் பண்ணிடுவாரு, இந்த மேட்ச் கம்பேக் ஆவாரு, இந்த மேட்ச் ஃபார்முக்கு வந்துருவாரு நினைச்சு 7 மேட்ச் போயிருச்சு. ஆனா கண்டிப்பா இந்த மேட்ச் ஃபார்முக்கு வருவாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா அவர்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்ட்ரகிள் வைஸ் பவுலர் ரபாடா அண்ட் சிராஜ். இந்த 2 பேருமே பவர் பிளேல பவுல் பண்றாங்க. சிராஜோட பால் நல்லாவே ஸ்விங் ஆகும், அதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாரு. அண்ட் ரபாடா 6 பாலுமே 150 ஸ்பீட்ல போனாலும் அதே வேகத்துல பவுல் பண்றாரு. டக்குன்னு கணிக்கிற டைம்ல டக்குன்னு ஸ்லோ பார் இல்லைன்னா ஸ்பீடா தான் வேணும்னா 6 பாலுமே ஸ்பீட்ல பவுல் பண்றாரு. அதுல மிஸ்ஸேஜ் ஆயிட்டு விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ருத்ராஜ் கைக்வாட், சஞ்சு சாம்சன் 2 பேருக்குமே ஸ்ட்ரகிள் கொடுக்குற வயசுல ரபாடா அண்ட் சிராஜ் பவர் பிளேல ஸ்ட்ரகிள் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். இந்த மேட்ச் சேட்டாட் இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ரன்னுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள கொஞ்சம் நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இதாகிறாரு அப்படின்னா கொஞ்சம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். இந்த ஸ்ட்ரகிள் வயசுல கொஞ்சம் ஏர்ல விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ருத்ராஜ் கைக்வாட் இந்த மேட்ச் ஒரு 35 to 40+ ரன் வரையும் அடிப்பாரு. எல்லாரும் எதிர்பார்த்தா அந்த பேக் டு ஃபார்முக்கு இன்னைக்கு அவர் வருவாரு அப்படிங்கிற மாதிரி நானும் வந்து எதிர்பார்க்கிறேன். ருத்ராஜ் வந்து ஒரு 35 to 40+ ரன் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். சர்ஃபாஸ் கானை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் ஸ்பின்னர்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாரு. ஃபாஸ்ட் பவுலரை நீ எந்த வேகத்துல போட்டாலும் அடி பொல பொலந்துடுறாரு. பட் ஸ்பின்னர்கிட்ட அப்படியே ஆப்போசிட், ஸ்பின்னரோட பால அடிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுறாரு. ஸோ அப்போ இன்கேஸ் பவர் பிளேல கொஞ்சம் ஏர்ல விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா பவர் பிளேல கூட ஸ்பின்னரை உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரஷித் கான் ஒரு குவாலிட்டியான பவுலர். இதுல இன்னொரு பேட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா, சஞ்சு அண்ட் ருத்ராஜ் 2 பேருமே ரஷித் கான்ட்ட விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ அதுல நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, ரஷித் கான் பவர் பிளேக்கு அப்புறம் தான் வருவாருங்கும் போது ஓகே அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் விக்கெட் வேணும், இந்த மேட்ச் வின் பண்ணியானோ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம்னு ரஷித் கானை பவர் பிளேல அனுப்புனாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த 3 பேருமே ஸ்ட்ரகிள் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். மோஸ்ட்லி அப்படி கொண்டு வரமாட்டாங்க.
நேஸ் கொண்டு வந்தாங்கன்னா சர்ஃபாஸ் கான் கண்டிப்பா ஸ்பின்னர்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாரு. ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோருங்கிறது தான் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இவர் வர டவுன் பவர் பிளேயர் இவங்க 2 பேரும் விளையாண்டாங்க, அதுக்கப்புறம் விக்கெட் விழுவுதுன்னா இவர் வர டவுனுக்கு கண்டிப்பா உங்களோட ஸ்பின்னர் அட்டாக் தான் கொடுப்பாங்க. குவாலிட்டி ஸ்பின்னர் ரஷித் கான் கண்டிப்பா விக்கெட் எடுத்துருவாரு சர்ஃபாஸ் கான். அண்ட் டுவால் பிரேவிஸை பொறுத்த வரைக்கும் ஓகேங்க. ஆனா அவர்கிட்ட எதிர்பார்த்த நாக் இன்ன வரையும் வரலதான் சொல்லுவேன். ஒரு குயிக் ஃபயர் ஆட பாக்குறாரு, சில இதெல்லாம் மிஸ்ஸேஜ் பாலோட ஸ்பீடை தவறா கணிச்சு அந்த மிஸ்ஸேஜ்ல விக்கெட்டை வந்து விட்டுறாரு. ஸோ அந்த மாதிரிதான் நடக்குது. ஒரு 50+ ஸ்கோர் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம் நாளைக்கு நடக்கிற மேட்சை பொறுத்த வரைக்கும். நான் பெருசா கன்சல்ட் பண்ண போறது கிடையாது, சுத்தமா ஃபார்ம்லயே இல்ல. ஸ்பின்னரை தான் அடிப்பேங்கிறாரு. பட் ரஷித் கான் அண்ட் ஒரு யங் ஸ்பின்னர் இருக்காரு, ஸோ அவுட் வேணா ஒரு பேட்டில் காட்டலாம். பட் ரஷித் கான் அந்த அளவுக்கு காட்டுவாரா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். எனக்கு தெரிஞ்சு டூபேலாம் வராருன்னா கண்டிப்பா அவரோட ஃபாஸ்ட் பாலிங் விட்டு 4 பேர் இருக்காங்க, 4 பேருமே விடுங்கடா பாத்துக்கலாம் அப்படின்னு தான் கொண்டு வருவாங்க. ஸோ டூபே கேன்சல் பண்ண தேவையில்ல. கார்த்திக் சர்மா என்ன சொல்றதே தெரியல. ஒவ்வொரு மேட்சுமே கார்த்திக் சர்மா இந்த ஸ்கோர் பண்ணிடுவான்னு சொல்லி கொண்டு வராங்க. பட் ஸ்கோர் பண்ற மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் சர்மா இடத்துல ஓவர்டனை உள்ள கொண்டு வரலாம், அதுக்கப்புறம் அக்யூஷனை கொண்டு வரலாம். ஏன்னா அவங்களே நல்லா பேட்டிங் பண்ணுவாங்க. கார்த்திக் சர்மா பண்ற பேட்டிங்க்கு ஓவர்டன் அக்யூஷன் நல்லாவே பேட்டிங் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் சர்மா பெருசா ஸ்கோர் பண்ண போறது கிடையாது. சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டா ஜிடி பவுலர்ஸ் என்ன மாதிரி ஸ்கோர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பா ரஷித் கான் 2 விக்கெட், ஜான்சன் ஹோல்டர் 1, அதிகபட்சம் 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள். ரபாலட் இருந்து நம்ம 1 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். சிராஜ் ஸ்கோர்ஸை கொஞ்சம் கண்டெயின் பண்ணாலும் ஒரு அன்எக்ஸ்பெக்டான விக்கெட் தான், பெரிய அளவுக்கு விக்கெட் சாப்பிட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. பிரசித் கிருஷ்ணான் இருந்து அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் வேணா நம்ம எதிர்பார்க்கலாம். பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட்டா தான் வந்து இருக்கு. அதே ஜிடி பிளேயர்ஸ், அதாவது பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர்ஸ் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணும்போது ஜிடியோட பேட்டிங்ல எனக்கு தெரிஞ்சு இந்த டாப் 5 பேருமே நல்ல பேட்டிங் லைனப்ல தான் வந்து இருக்காங்க. அதுலயும் பர்டிகுலரா இந்த 3 பிளேயரை லாஸ்ட் மேட்ச்ல சொல்லியிருப்பேன், நீங்க எந்த அளவுக்கு குயிக்கா விக்கெட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட வின்னிங்ஸோட ஆப்ஷன் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இவங்க 2 பேருமே பவர் பிளே முடிஞ்சு ஒரு 10 ஓவர் நின்றுட்டாங்கன்னா ஸ்கோர் 150 வரைக்கும் கூட கொண்டு போயிருவாங்க. ஏன்னா 150ங்கிறீங்கன்னா ஏன்னா பவர் பிளேவை நல்லா பயன்படுத்திட்டு ஆடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோ பேட்ல நல்லா பால் பட்டுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லா பாலுமே அடிக்க தான் போறாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு 50+ ஸ்கோர் அடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் டார்கெட் கொண்டு போறலாம் கிடையாது, எல்லா பாலுமே நான் அடிக்கிறேன் அப்படிங்கிற மைண்ட்ல தான் ஆடுறாங்க. இன்கேஸ் இந்த 2 பேரும் பவர் பிளேல ஒரு ஆளை விக்கெட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து பட்லர் இருக்கு, அவரும் அதே ஃப்ளோல அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் அனுப்புறாங்க. வாஷிங்டன் சுந்தரும் வெறும் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்கிறாரு, ஒரு 10 பால்ல ஒரு 25 ரன் அடிச்சுட்டு போயிடுறாரு. அப்புறம் ஹோல்டர், நீ என்ன மாதிரி பவுலர் ஆனாரு, ஸ்பின்னராரு ஃபாஸ்ட் பவுலரு அடிக்க தான் போற. வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸ் எல்லாம் வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன் பெருசா பவர் கொடுக்குற மாதிரி தெரியாது, பட் பால் வெளியே போயிடும். ஸோ அப்படி இருக்கிறதுல இந்த தடவை அவங்களோட பேட்டிங் டெப்த் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. ஐ ஹோப், திரும்பி சொல்றேன், இந்த 3 பேரை எந்த அளவுக்கு கொஞ்சம் இயர்லி விக்கெட் எடுக்கிறீங்களோ அது உங்களுக்கு பிளஸ்ஸா வந்து இருக்க போகுது. இதுல சாய் சுதர்சனோட விக்கெட் பவர் பிளேல கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன் இந்த மேட்ச். காரணம் முகுல் சௌத்ரி அண்ட் அன்சுல் காமோஜ், இந்த 2 பேர் இருக்காங்க. முகுல் சௌத்ரியோட பால் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஸ்விங் ஆகுது, அவுட் ஸ்விங் நல்லா போடுறாரு. அவருக்கு எப்ப எந்த பால் தேவையோ அந்த பால் கரெக்டா போடுறாரு. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். அண்ட் அன்சுல் காமோஜை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவரா பால் போடுவாரு, பட் அந்த பாலுமே நல்ல டேன் ஆகும், சம்டைம் பவுன்ஸும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிளார பவுலர் தான் பேட்ஸ்மேன் தான் சாய் சுதர்சன். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல சாய் சுதர்சன் லாஸ்ட் மேட்ச் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ அதே பூஸ்ட் அப்ல விளையாடுவார், ஓகே தான். பட் இருந்தாலும் அவருக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்குற வயசுல பவர் பிளேல 2 பவுலர் இருக்காரு. நான் ஒவ்வொரு மேட்சுமே சொல்றது அதான், சாய் சுதர்சன் ஒரு 10ல இருந்து ஒரு 12 பால், ஸோ ஒரு 2 ஓவர் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாரு, என் விக்கெட்டை எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாரு. ஏன்னா அந்த 2 ஓவர் அவர் அந்த பாலை பார்த்து அந்த டைமிங் பண்றது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாரு. ஸோ ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆடலாமா இல்ல பேக் ஃபுட் போய் ஆடலாமா, கொஞ்சம் பாலுக்கு முன்னாடி டைமிங் இது பண்ணலாமாங்கிறத கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாரு. அந்த 2 ஓவர் பால் எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த வாக்குல பிளே பண்ணிடுறாரு. எக்ஸாம்பிள், லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபி கூட விளையாண்ட மேட்சை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆடின பால் பூராமே அவருக்கு பெருசா ஸ்கோர் பண்ணல. எப்ப பேக் ஃபுட்ல போய் ஆடினாரோ அப்பதான் அவரோட டார்கெட் நல்லாவே போச்சு, ஸ்கோர்ஸ் கொண்டு போய் செஞ்சுரி அடிச்சாரு. ஸோ அதே மாதிரிதான் 2 ஓவர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. அந்த 2 ஓவர் இந்த 2 பவுலர் அவங்களுக்கு எடுத்துக்கிறாங்களாங்கிறத பொறுத்து தான் இருக்கு சென்னை வெற்றி ஆர் லாஸ் அப்படிங்கிறது. ஸோ அப்ப அது ஒண்ணு ஆயிடுச்சு. அப்ப சாய் சுதர்சன் இருந்து அந்த 2 ஓவர் தவிர்த்துட்டாரு அப்படின்னா ஒரு 50+ ரன் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 10ல இருந்து 15+ ரன்ல விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள். சுமன் கில்
கண்டிப்பா இந்த மேட்ச் ஒரு 50க்கு மேல ஸ்கோர்ஸ் கொண்டு போவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஒவ்வொரு முக்கியமான தருணத்துல கேப்டன்ஷிப் நாக் அவர் கரெக்டா ஆடிட்டு இருக்காரு. இந்த வெனுவிலையும் நல்ல 70+ மேல ஆவரேஜ் ஸ்கோர் வந்து வச்சிருக்காரு. ஸோ ஹியர்ஸ் 50+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஜாஸ் பட்லர் கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு பெஸ்ட் பிளேயரா இருப்பாரு. ஹையஸ்ட் ஸ்கோர் பேட்ஸ்மேனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சேஸ் பண்றாருன்னா கடைசி வரையும் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்னா ஒரு 30ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன் ஆவரேஜா. வாஷிங்டன் சுந்தர் 10 பால்ல இருந்து ஒரு 15 பால் தான் பிடிப்பாரு. பெருசா பேட்டிங் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதுல இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ஏன்னா எல்லா பாலுமே அடிக்க தான் போறாரு. அதுல கொஞ்சம் மிஸ்ஸேஜ் ஆகி அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஹோல்டர் சேம் இதே லைனப்ல வராரு, இதே ஆர்டர்ல வராரு அப்படின்னா கண்டிப்பா ஹோல்டர் இருந்து நம்ம ஒரு 30ல இருந்து 40+ ஸ்கோர் வரையும் எதிர்பார்க்கலாம். இதே ஆர்டர்ல எப்ப வராரு அப்படின்னா கடைசி அந்த 5 ஓவர்ல அப்படி வராருங்கும் போது கண்டிப்பா 40ல இருந்து 50+ ஸ்கோர் கூட எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பவுலர் அண்ட் ஆல்ரவுண்டர்னு சொல்லுவேன். இல்ல பவர் பிளே டக்கு விக்கெட் விழுவுது அப்புறம் பேட்டிங் ஆர்டர் வராங்கன்னா இவரு முன்னாடி அனுப்ப மாட்டாங்க. ராகுல் திவாட்டியா அண்ட் ஷாருக் கான் இருக்காங்க, அவங்களுக்கு அப்புறம் தான் ஹோல்டர் வருவாரு. 15 ஓவருக்கு அப்புறம்னா இதே ஆர்டர்ல வந்துருவாரு. கண்டிப்பா 30ல இருந்து 40+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் அன்சுல் காமோஜ் 1 விக்கெட், முகுல் சௌத்ரி 1 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஸ்பின்னரோட அட்வான்ஸ் அதிகமா இருக்கு. நூர் அகமது 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள். அகில் ஹுசைன் உள்ள இருக்காருங்கிற பட்சத்துல கண்டிப்பா உள்ள இருப்பாரு. சோ அப்படி இருக்கும்போது அகில் ஹுசைன் கண்டிப்பா 2 விக்கெட் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். சோ ஸ்பின்னர் 2 பேருமே 2 விக்கெட் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ல அன்சுல் காமோஜ் அண்ட் முகுல் சௌத்ரி ஒவ்வொரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குர்ஜீத் சிங் அன்எக்ஸ்பெக்டடான 1 விக்கெட் வேணா எதிர்பார்க்கலாம். அண்ட் ஓவர் ட்ரெண்ட் இருந்தும் பெரிய அளவுக்கு அந்த விக்கெட்ஸ் கிடைக்குமாங்கிறது டவுட் தான். பேட்டிங்கா நல்லா ஸ்கோர்ஸ் பண்ணுவாரு. அன்எக்ஸ்பெக்டான 1 விக்கெட் வேணா அவுட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ 2 டீமுங்க பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதுல யார் யார் இம்பாக்ட் கொடுப்பாங்க மேட்ச்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா டோல் பிரேவிஸ் 1, ருத்ராஜ் கைக்வாட் 2, சர்பாஸ் கான் அல்லது சஞ்சு 2 பேர்ல எனி ஒன் 3, நூர் அகமது 4, அகில் ஹுசைன் 5, முகுல் சௌத்ரி ஒரு அன்சுல் காமோஜ் 6, ஓவர் 10 7. ஸோ இந்த 7 பிளேயரோட ஃபார்ம் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கிறது வாய்ப்பு இருக்கு நான் நினைக்கிறேன். மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜிடியை பொறுத்த வரைக்கும் சுமன் கில் 1, ஜாஸ் பட்லர் 2, ஹோல்டர் 3 அண்ட் ரஷித் கான் 4, ரபாடா அல்லது சிராஜ் 5. இந்த 5 பிளேயரோட ஃபார்ம் பயங்கரமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் 6th பிளேயர்ஸ்ல சாய் சுதர்சன் அண்ட் பிரசித் கிருஷ்ணா இந்த 6 பிளேயர்ஸ்ல இவங்க கொஞ்சம் ஸ்கோர்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். சாய் சுதர்சனுக்கு அந்த ஸ்ட்ரகிள் மிஸ் ஆயிட்டார் அப்படின்னா அவர் நல்ல ஸ்கோர் வந்து பண்ணிடுவாரு. ஓகே, இப்போ இந்த 2 டீம்ல யார் வின் பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் பொறுத்த வரைக்கும் பேட்டில் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு 56% நான் வந்து கொடுப்பேன். ஜிடிக்கு 44% வின்னிங் ரேஷியோ இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து சொல்லுவேன். ஸோ ஹோம் அட்வான்டேஜ்லாம் பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு தான் அதிகமான அட்வான்டேஜஸ் இருக்கு வின்னிங் ரேஷியோ பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.